நேத்துல இருந்து இந்த கப்பல் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லா பசங்களுக்கும் போய் சேரணும். மறக்காம இந்த மாதிரி ட்ரூ லைஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு மறக்காம பிரணவுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டிஎம்ல வந்து கூட ப்ரோ அகில் ப்ரோ பத்தி பேசுங்கன்னாங்க. யார் அகில்? நம்ம வந்து இதுல இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் வந்து அகில், அது அவரோட ஒய்ஃப். ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, கேரளால இவங்க ஒய்ஃப் வந்து இவரை விட்டுட்டு வேற ஒருத்தன கூட ஓடி போயிட்டாங்க. ஆனா அவங்க காமிச்ச ஒரு ஃபேஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், நிறைய வீடியோஸ்ல ஆகட்டும், ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, இன்ஸ்டால பாக்குறது தான் உண்மைன்ட்டு யாரும் நம்பிடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அலாட் ஆறுமுகம் காமெடி பார்த்திருக்கீங்களா? வெறும் சாப்பிட்டு மட்டும் ஓடிட்டா முதலாளி, பட்ட பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு மாதிரியே வெறும் ஓடி மட்டும் போயிட்டாப்பா, நல்ல வேலை அவனை போட்டு தள்ளிட்டு போலியே, அந்த மாதிரி சொல்ற நிலைமைக்கு இப்ப ஆளாயிடுச்சு. பசங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், பசங்க இல்ல பொண்ணுங்களும் ரெண்டு பேரும் தான் சேர்த்து இப்ப நம்ம லைஃபை பில்ட் பண்ண போறோம், நம்ம கரியரை பில்ட் பண்ண போறோம். கெப்பாசிட்டி பிளஸ் அந்த ஒரு பவர் வந்து உன் கையில இருக்கு, உன் கிட்ட இருக்காது. புரியுதா? நீ நினைச்சா உன் லைஃபை நல்லா ஆக்கிக்கலாம், நீ நினைச்சா உன் லைஃபை வந்து முடிச்சு விட்டுறலாம். காதல் அப்படி கிடையாது. நீ மட்டும் எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் சரி, நீ மட்டும் நம்ம லவ் லைஃப் நம்ம நல்லா எடுத்துட்டு போயிடலாம் நீ நினைச்சாலும் சரி, உன்னோட ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னர்ஸும் நினைச்சா மட்டும்தான் உண்டு. காதல் பண்ண போறீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அது நல்லதாகவும் போய் முடியலாம், இந்த மாதிரியும் போய் முடியலாம். அது நம்ம கையில கிடையாது, நம்மளோட தலை எழுத்து. ஒருத்தனுக்கு எல்லாமே இருந்திருக்கும், நல்ல பணக்காரனா இருப்பான், நல்லா லுக்கிங்கா இருப்பான், எல்லாமே இருந்துமே சில பேர் அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. சேம் கோஸ் ஃபார் கேர்ள்ஸ்க்குமே. நல்ல ஒரு செட்டில்டா இருப்பான், நல்ல தங்கமான பொண்ணா இருப்பான், ஆனா எப்படி நல்லா அவனை பார்த்துக்கினாலுமே விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க இவங்கள தான் விட்டுட்டு போவாங்க, இவங்கள தான் விட்டுட்டு போவாங்கன்னு கிடையாது. விட்டுட்டு போன நினைச்சா போயிடுவாங்க. டெப்தான மேட்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு ரியாலிட்டி ஷினோபிஸ், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க லவ் பண்ண போறீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருந்துடணும். இந்த லவ், இந்த மேரேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூதாட்டம் மாதிரி நம்ம கையில கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு நெகட்டிவ் வேவாவும் எடுத்துக்காது. எல்லாருக்குமே அப்படிதான் நடக்கும்னு இல்லை, இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். இதுக்கு நீ ரெடினா காதல் பண்ணு, கல்யாணம் பண்ணு. இல்லையா மிஸ்டர் பீன் மாதிரி தனியாவே இருந்துரு. கிரேட் சொல்யூஷன். நான் என்ன சொல்ல போறாங்க, உன்னோட பிளட் லைன் அழிஞ்சு லெட் இட் பி அழிஞ்சு போட்டேன், இந்த பிளட் லைன் வச்சு நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகிருக்கலாம். மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிருக்கலாம், ஒரு ஒஸ்டான ஒரு ஃபேஸில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பிரணவ் இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை இதுலேருந்து வெளியே வர்றதுன்ட்டு. நேற்று லவ் வீடியோஸ் போடுற ஆள் இல்லை, 5 வருஷமாக போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணமோ நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி பேசினவங்களா இப்போ மேரிடாக செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா, நான் என்ன சொன்னாலுமே உங்களால் மாற முடியாது. அதெல்லாம் போய் இந்த தெரப்பி இதெல்லாம் நீங்களா மாறினா மட்டும் தான் உண்டு. நான் பேசுறது நீ நைட் இருக்கும், நாளைக்கு காலையில் எழுந்தோன்னே திருப்பி அதே தான் யோசிப்பேன். நீயே மாறிட்டேன்னு நினைச்சிய உன்னோட லைஃபை, நீ உன்னோட கரியரை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே இதுல இருந்து நீ வெளியே வந்துட முடியும் ஒரு டைம்ல. சோ நீ அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு நான் சொல்றேன். அப்படி ஆயிடுச்சா இதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இல்லாம அடுத்த ஒரு லைஃபுக்கு போகணும்னு கிடையாது, அதுக்கு டைம் கொடுங்க. அதுவே உங்களை அழகா கொண்டு போய் உங்களோட டெஸ்டினில சேர்த்துரும். காதல்ல கூட தோத்துடலாம், ஆனா வாழ்க்கையில தோக்கக்கூடாது.